गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर है गुरु साक्षात परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 2/5/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:57. திதி இன்று முழுவதும் பிரதமை திதி. நட்சத்திரம் விசாகம். நாம யோகம் வரியான். இன்னைக்கு கரணம் காலை 11:57 வரை பாலவ கரணம், அதன் பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை. அதே போல் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசுல மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் காலை 6:51 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. அதாவது மேஷ ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை. பெருமாள் வழிபாடு செய்வது நன்று. அதே மாதிரி சனி பகவான் வழிபாடு செய்வதும் இன்றைக்கு நன்று. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் பச்சைக்கற்பூரம் மட்டும் வச்சு எடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம திதி சூன்யத்தை பற்றி பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும், ரிஷபத்தில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான். அதே மாதிரி சந்திரன் இரவு தான் விருஷிகத்துக்கு வருது. அதனால் இரவுக்கு மேலே தான் சந்திராசிரமம் ஆரம்பமாகும். அது வரைக்கும் சந்திரன் துலாத்தில் தான் இருக்கும். மீன ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கும். அதே போல் ராகு பகவான் கும்பத்தில், மீனத்தில் அங்காரகனும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சரி, இன்றைய தினம் நம்ம திதி சூன்யத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த திதி சூன்யம் அப்படின்னும்போது சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள், சதுர்த்தி யாருக்கு வரும்? விநாயகருக்கு தான் வரும் இல்லைங்களா? பௌர்ணமிக்கு 4ஆவது நாள் சதுர்த்தி அன்னைக்கு தான் சங்கடகர சதுர்த்தி வரும். அதே மாதிரி அமாவாசைக்கு 4ஆவது நாள் சதுர்த்தி வரும். இது வளர்விரை தேய்விரை. இது என்ன செய்யணும் அப்படின்னா, கொழுக்கட்டை பால் தானம் செய்தால் ஐஸ்வர்யம் பெருகும். சதுர்த்தியில் பிறந்தவர்கள் இதை செய்தால் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் இவங்களுக்கு பெருகும் அப்படின்றது ஒன்று உண்டு. சரி, இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு திதி சூன்யம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரிஷபமும் கும்பமும் தான். இவங்கெல்லாம் பிறருக்காக வாழக்கூடியவர்கள். அதாவது சுமை தாங்கின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சுமை தாங்கி யார் அப்படின்னா ரிஷபம் கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுவும் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே அந்த மாதிரி இருக்காங்கலாம் கிடையாது. சில கும்பராசிகள் சுயநலவாதியாக இருக்காங்க, அது வேற. இந்த திதியில் பிறந்தவர்கள் திதி சூன்யம் அப்படின்னும்போது ரிஷபம் கும்பம் வரும். இவங்களுக்கு வளர்பிறை அப்படின்னு சொல்லும்போது பிள்ளையார்பட்டி விநாயகர். அதே மாதிரி தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு கஞ்சனூர் சுக்கிர பகவானை வணங்கி வந்தால் இவர்களுக்கு இந்த திதி சூன்யத்தால் ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகி மேன்மை ஏற்படும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். சுபம் நிறைந்த நாளாக இருக்குது. நண்பர்கள் வழியில் இவர்களுக்கு எல்லாவற்றிலும்
நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழல்லாம் இன்றைய தினம் உருவாகும். பழகும் தன்மையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் கைகூடும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான ஒரு தன்மை, அதாவது ஒரு சோர்வு தன்மையெல்லாம் விலகும். எதிர்ப்புகள்லாம் குறையும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட நாராமின், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்கார முயற்சிகள்லாம் கைகூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பயணம் தொடர்பான செயல்களில் அலைச்சலும் அனுபவமும் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வீடு மனை வாங்குதல் பற்றிய ஒரு எண்ணங்கள் தோன்றும். அதே மாதிரி பழைய வீடு பூர்வீக சொத்து இருந்தால் அதை விற்கிறதுக்கான எண்ணங்களும் மேலோங்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்தில் நன்மைகள் ஏற்படும். புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இன்றைய நாள் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரம் மேன்மையான நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். தன வரவு தாராளமாக இருக்கும். வண்டி வாகனங்களால் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பெரியோர்கள் வழியில் உதவிகரம்லாம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதே போல் நிர்வாகத்துறையில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள்லாம் குறையும். இன்றைய நாள் லாபமும் இருக்கும். செலவும் இன்றைக்கி கொஞ்சம் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தயக்கங்கள்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் சாதகமான சூழல்கள்லாம் ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். கால்நடை செயல்களை சிந்தித்து செயல்படுங்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேம்படும். அரசு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல்கள்லாம் ஏற்படும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் சாதகமாக அமையும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவுகள்லாம் கிடைக்கும். திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது நல்லது.
அதே சமயத்தில் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்த மொழி பேசும் மக்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பெரியோர்களின் ஆதரவு, அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் புதிய நபர்களினால் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை வெல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். இன்றைய நாள் ஓரளவுக்கு கவலைகள் விலகக்கூடிய நாளாக இருக்குது. இருந்தாலும் மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சுருங்க. நடப்பது நடக்கட்டும், நல்லதாகவே நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனசில் ஒரு விதமான குழப்பமும் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். பேச்சில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா பேசும்போது நிதானமாக பேசணும். மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படும். உடல் தோற்றத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பழைய நினைவுகள் மூலம் உங்களுடைய செயல்களில் காலதாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. சக ஊழியர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனசில் ஒரு விதமான அமைதி இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து இன்னைக்கு செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடத்தில் சூரியன் உங்களுடைய அதாவது தொழில் ஸ்தானத்தினுடைய அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு ரீதியாக நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும், காது தொடர்பான பிரச்சனை இருந்தால் பார்த்துருங்க. அந்த மாதிரி இருந்தாலும் குறைகின்ற தன்மை உண்டு. பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் உண்டு. அதே போல் உங்களுடைய பேச்சில் ஒரு பேச்சில் நிதானத்தை இன்றைக்கி கடைபிடிக்கணும். நிதானம்னா தேவையற்ற ஒரு பேச்சுகள் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக உங்களுக்கு சிறப்பை தரும். அதே சமயத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இன்றைக்கி நடைபெறுகின்ற, அதாவது அந்த பேச்சு வார்த்தை நடைபெறுகின்ற தன்மை உண்டு. பொருட்களில் கவனம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர் புதிய முதலீடுகள்லாம் மேம்படக்கூடிய நாள்.
கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வியாபார அபிவிருத்திக்கான நல்ல சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி சகோதர வழியில் நன்மைகள் நடக்கும். ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். தந்தையால் அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி அரசு சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்க, இந்த ஜாப் ஒர்க்கு இதெல்லாம் எடுத்து செய்கிறவங்க ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். மனசில் ஒரு தன்னம்பிக்கை கூடும். பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயர்கின்ற நாளாகவும் விவேகம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்திக்கான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. போராடும் நட்சத்திர தன்மையான ஒரு நாள், தன்னம்பிக்கையான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்கார் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் அதே மாதிரி தொழிலில் நல்ல ஏற்றத்தை தருகின்ற நாளாகவும், உறவினர்கள் ஒத்துழைப்பாக, வீட்டில் உள்ளவர்களும் ஒத்துழைப்பாக இன்றைக்கி இருப்பார்கள். வாடிக்கையாளர்கள் எண்ணங்களை புரிந்து இன்றைக்கி வியாபாரம் செய்யக்கூடிய நாளாக இருக்குது. சமூக பணிகளில் இருப்பவர்கள் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி விரும்பிய உணவை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதே மாதிரி அலுவலகத்தில் உங்களுடைய அதிகாரம் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நன்மைகளும் மகிழ்ச்சியும் நடக்கின்ற ஒரு தன்மை இருந்தாலும் பொறுமையோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய அதிகாரம் மேம்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்கள் செயல்பாட்டில் வேகம் அதிகரிக்கும். பெரியோருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க பெற்று அதனால் நன்மைகள் நிறைய நடைபெறும். புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பகுத்தறிந்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உறவுகள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். மனதளவில் புதிய பாதை புலப்படுகின்ற ஒரு தன்மை. வியாபாரத்தில் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க, நிதானத்தை காட்டுங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், நன்மைகள் நடைபெறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எதிர்பாராத செலவுகளால் சேமிப்புகளால் குறையும். தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியத்தை செயல்படுத்தினால் அலைச்சல்கள்லாம் குறையும். அதே மாதிரி தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கூட பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். தந்தையால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்க, செலவுகள் கூடும்.
ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர் கவனமாக இன்றைக்கி இருங்க. மற்றபடி இன்றைய நாள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சேமிப்புகள், அதாவது இன்றைக்கி சேமிப்புகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் ஓரளவுக்கு மேன்மை கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.